தந்தை பெரியாருக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகரிச்சுட்டு அப்படின்னும் போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியாருக்கு எதிராக அவர் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். பெரியார் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். யாருடைய கொள்கைகள் இன்னமும் இந்த மண்ணில் இருக்கின்றனவோ, யாருடைய கொள்கைகள் இந்த மண்ணுக்கு இன்னும் தேவையாக இருக்கின்றனவோ அவற்றை பற்றித்தான் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பேசுவது காலந்தோறும் நடக்கும். கோடி கோடியான மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். எல்லோரை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? மிகச் சிலரை பற்றித்தான் பாராட்டியும் பேசுகிறோம், சிலர் இகழ்ந்தும் பேசுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர் பேசப்படுகிறார் என்பதே அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இறந்து போன அனைத்து தலைவர்களை பற்றியும் எல்லோரும் பேசுவதில்லை. ஆனால் பெரியாரை பேசாமல் இந்த மண்ணில் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்று ஆதரித்து பேச வேண்டும், அல்லது எதிர்த்து பேச வேண்டும். ஒரு பக்கம் எதிர்த்து பேசுகிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்றாலும் இன்றைக்கு பெரியார் உலகமயமாகிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிற 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே பெரியாரின் படத்தை திறந்து வைக்க இருக்கிறார் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பெரியாரை எதிர்ப்பதால் அவரை மறைத்துவிட முடியாது. பெரியார் வாழ்வார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.